ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன இடம்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்ல. அப்புறம் டிராபிக்ல எல்லாமே நின்னுட்டே இருந்தேன். எனக்கு இந்த இடம் பத்தி தெரியாத, எங்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா ஒரு இடத்துக்கு வந்து பஃபேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. நாங்க புக் பண்ண டைமோட கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம். வந்துட்டு பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிருந்தோம். கடைசியில பார்த்தா உள்ள யாரும் டைனிங்ல யாருமே இல்ல. இந்த இடம் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க எந்த இடம்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பானிபூரி தான் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது பானிபூரியை சாப்பிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா கடைசியில் நம்மளுக்கு அந்த தேவையான அந்த அடுப்பை வந்துட்டாங்க. அது சரியான சூடா இருந்துச்சுங்க. பாத்தீங்கன்னா நீங்களுக்கும் தெரியும் உள்ள எவ்வளவு நெருப்பு இருக்கு பாத்தீங்களா, நல்லா சூடா இருந்தது. ஆனா ஒன்றும் பானிபூரி காலி ஆகல. நாங்க பானிபூரியை சாப்பிட்டு இருந்தோம். ஸ்டார்டர்ஸ் உள்ள ரெடி பண்ணி எடுத்து சொன்னாங்க. ஸ்டார்டர்ல பாத்தீங்கன்னா ஹனி பொட்டேட்டோ தான் செஞ்சிருந்தாங்க. அது வந்து பாப்பாக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல. அவரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு, அவருக்கும் சுத்தமா பிடிக்கல. சரி நம்ம டேஸ்ட் பண்ணலாம் சொல்லி பார்த்த பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லைட்டா ஒரு இனிப்பு பிளேவரோட செம்மையா சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா கார்ன் கொடுத்திருந்தாங்க. அது ரொம்ப டேஸ்டா இருந்தது. நான் வெளியிலேயே அதிகமா சாப்பிட்டது இல்ல. எனக்கு ஆனா ரொம்ப பிடிச்சது guys. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாவ் பஜ்ஜி வச்சிருந்தாங்க. எங்க 3 பேருக்குமே வச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. வெளியிலயும் நான் சாப்பிட்டுருக்கேன். அதே மாதிரிதான் டேஸ்டா இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா இருந்துச்சு. பாவ் பஜ்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் பாத்தீங்கன்னா வெளியே ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கேன், ரோட்டு கடையில சாப்பிட்டுருக்கேன். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பாவ் பஜ்ஜி எவ்வளவு சூடா இருக்கு பாத்தீங்களா, புகை வருது, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? செம்ம டேஸ்டா இருந்தது பாவ் பஜ்ஜி. நல்லா சூப்பரா இருக்குது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரூட்ஸ், மஷ்ரூமு, பைனாப்பிள் அதெல்லாம் வச்சாங்க. இதுல வாட்டர் மெலன் பைனாப்பிள் இருந்தாலும் பிடிக்குங்க. நான் நல்லா சாப்பிடுவேன். அதெல்லாம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சமா ஸ்டார்டர்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்மளுக்கு எது வேணுமோ நீங்க கேட்டு வாங்கிக்குவாங்க, வேணான்றதை வேணாம் சொல்லி இல்லை எடுத்துன்னு போடுவாங்க. அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா ஹனி சிக்கன் சொல்லிட்டு ஒரு எடுத்து வச்சாங்க. செம்ம டேஸ்டா இருந்தது. இது அப்படியே ஃபுல்லா ஒரு மாதிரி இனிப்பாவும் சிக்கன் நல்லா சாப்பிட்டா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணோம், எல்லாமே நாங்கள் வச்சிருந்த கபாப்ல என்ன பண்ணோம், ஒவ்வொருட்டை உரிச்சு பிளேட்ல அப்படியே அடுக்கி ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொன்னாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஸ்டார்டர்ஸை முடிச்சுட்டு நாங்கள் கடைசியில் இப்போ பஃபேக்கு போயிட்டோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், சில்லி சிக்கன் வந்து அப்புறம் அந்த சில ஃபுல்லாகவே சிங்கப்பூர் சிக்கன், அப்புறம் இலங்கை ஏதோ வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே. சில ஃபுல்லாகவே இருக்கும் வத்தல் தொத்தல், இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருந்தாங்க. வெஜிடபிள்ஸாக வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வேணும்னா பாப்பாலாம் வந்து வெஜிடபிள் சாப்பிட்டுருந்தா. சில ஊறுகாய். இந்த சைடு தான் அவங்க சிக்கன் தம் பிரியாணி இருந்தது, அந்த சைடு மட்டன் தம் பிரியாணி இருந்தது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் பட்டர் மசாலா, சிக்கன் பட்டர் மசாலா வந்தது. நான் சூஸ் பண்ணது சிக்கன் பட்டர் மசாலா சூஸ் பண்ணுவேன். அதை முடிச்சுட்டு அப்படியே அந்த சைடில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸு, நம்மளுக்கு பப்பாயா, வாட்டர் இந்த மஸ்க் மெலான், கேக்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பாப்பாக்கெல்லாம் வாட்டர் மெலன் ரொம்ப பிடிக்கிறதுனால வந்து வாட்டர் மெலனோட விட எல்லாத்தையும் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு பப்பாயா வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் பப்பாயா எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஃபுட்டாக எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான மட்டும் எடுத்துன்னு போகலாம் சொல்லி தான் அவங்க பப்பாயா யூஸ் பண்ணுவோம். நம்ம தேவையான மட்டும் தான் மிளகா எடுத்துன்னு போவோம். எதுவும் நாங்கள் வேஸ்ட் பண்ணலை. பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கும் எங்கள் ஒய்ஃபுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஸ்டார்டர் ஐட்டம்ஸ் தான், கேக்கு, ப்ரௌனி இது தான் ஃபுல்லாகவே எடுத்துன்னு யூஸ் பண்ணாங்க. கேக்கு, ப்ரௌனி ஃபுல்லாகவே தான் யூஸ் பண்ணி சாப்பிட்டாங்க. ஃபுல்லாகவே அவங்களாம் வந்து ஃபுல்லாகவே அந்த சொல்கிறது மேல் நல்லா தின்னுவாங்க. ஃபுல்லாக இதாக எடுப்பாங்க. இது மாதிரி பாயாசம் மாதிரி இருந்தது, அது எடுத்துனாங்க. இல்லை சாப்பாடு அவ்வளோ எடுத்தாங்களோ இல்லையோ, ஆனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டார்டர்ஸ் தான் ஃபுல்லாக எடுத்தாங்க. எடுத்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ப்ரௌனிலாம் அந்த எதுவும் கேட்டால் எப்படி இல்லை அம்மா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் ஸ்வீட்டில் எதுவுமே போகல. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்குது. ஐஸ்கிரீமை வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி தருவாங்க. அது நீங்கள் கேட்டாமல் பண்ணி தருவாங்க. நாங்கள் இப்போதைக்கு வாங்கலை. ஸோ அதுக்கப்புறம் வச்சு நாங்கள் ஃபுல்லாகவே அந்த பிரியாணி அது எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டாங்க. பிரியாணி முடிச்சுட்டு ஃபுல்லாக கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஐஸ்கிரீமுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆள் ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஃப்ளேவர் வாங்கி டேஸ்ட் பண்ணோம். பட் நல்லா தான் இருந்ததுங்க. ஆனால் நீங்கள் இப்போ வெளியே சாப்பிட்ற ஐஸ்கிரீமும் இந்த ஐஸ்கிரீமும் ஒரு டிஃப்ரெண்ட் தான் ஆகுது. ஏன்னா வெளியே சாப்பிட்றது நல்லா கட்டியாக இருக்கும். இது லைட்டாக பால் கலந்த மாதிரி எப்படி இருக்கும் அது மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் ஏன்னா குழந்தைங்கள்லாம் கொண்டு போனீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபுல்லாகவே நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் நீங்கள் நல்லா ஃபுல்லாக சாப்பாடு நல்லா சாப்பிட்லாம். ஃபேமிலியோடு போவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் உங்களுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்கிற ஏபிஎஸ் பார்க் தான். இந்த இடம் யாராவது வந்திருக்கீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்க. எப்போ வந்திருக்கீங்க, நீங்க சாப்பிடும்போது எப்படி இருந்தது? நாங்கள் பார்க்கும்போது அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது. நாங்கள் வரும்போது கூட்டம் இல்லை, நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 800 ரூபா சொல்லிட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.